Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மலைப்பகுதியில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூடலூரில் இருந்து உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தலைமலை என்ற பகுதியில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் அரிசி ஏற்றி கொண்டு சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்புகளில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. லாரி ஓட்டுநர் வெளியில் குதித்ததால் உயிர் தப்பினார். விபத்து காரணமாக 3 மணி நேரம் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மீனாட்சிபுரம் டாஸ்மாக் கடை ஊழியரை தாக்கிய 5 பேரில் 2 பிடிபட்டனர். போதையில் மது வாங்க சென்ற இளைஞர்களுக்கும் டாஸ்மாக் கடையில் இருந்த ஊழியர் பிரமோத்துக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் ஊழியரை வெளியே இழுத்து வந்த 5 இளைஞர்களும் சரமாரியாக தாக்கினர். இந்த சம்பவம் பதிவான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் புகாரின் பேரில் 2 இளைஞர்கள் பிடிபட்ட நிலையில் 3 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியில் உள்ள 108 வைணவ தலங்களில் ஒன்றான அழகிய நம்பிராயர் கோயிலில் தை மாத தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளிய அழகிய நம்பிராயர் மங்களவாத்தியம் இசைக்க தெப்பம் 12 முறை வலம் வந்தார். ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து தெப்ப திருவிழாவை கண்டு களித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மம்ஸ் நோய் வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். பிள்ளநாயக்கன்பட்டியில் குழந்தைகள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோருக்கு பாராமிக்சோ எனும் வைரஸால் பரவும் மம்ஸ் நோய் ஏற்பட்டுள்ளது. இந்த நோய் தாக்கினால் காதுக்கு கீழே இருபுறமும் உமிழ்நீர் சுரப்பியில் வீக்கமும் வலியும் ஏற்பட்டு உடல் சோர்வு ஏற்படும். ஆரம்ப நிலையிலேயே 12 பேருக்கு பரவும் ஆபத்து உள்ளதால் நோய் குறித்து பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி உரிய சிகிச்சையளிக்க மாரத்தான் அமைச்சரை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் 2 சக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கரம்பக்குடி காசிம் கொள்ளை பகுதியைச் சேர்ந்த முகமது நியாஸ் என்ற இளைஞர் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரில் வைக்கோல் போர் ஏற்றிக் கொண்டு வந்த லாரி 2 சக்கர வாகனத்தின் மீது மோதியதில் முகமது நியாஸ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக லாரி ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகாயாகம் மற்றும் கலச அபிஷேகம் நடைபெற்றது. குத்தாலம் வடக்கு வீதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலுக்கு ஸ்ரீ மன்மதேஸ்வரர் ஆலயத்திலிருந்து மேளதாளம் முழங்க வெள்ளிக்கவசம் மற்றும் சீர் கொண்டு வந்து சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தை மாத பௌர்ணமியையொட்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பெண்கள் அம்மன் துதிப்பாடல்களை பாடி பூஜை செய்தனர். பூஜை முடிந்த பின்னர் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மாரியம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு பேருந்து மோதியதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். போலூர் டவுன் தனிப்பெருமாள் கோவிலைச் சேர்ந்த காய்கறி வியாபாரி சிவகாமி தனது மகள் கவிதாவுடன் சாலையை கடக்க முற்பட்டுள்ளார். அப்போது போலூர் பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து வேகமாக இருவர் மீது மோதியதில் முன்சக்கரத்தில் சிக்கி சிவகாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். படுகாயமடைந்த மகள் கவிதா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தூத்துக்குடியில் காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஜா பூக்கள் விற்பனை களை கட்டியுள்ளது. பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினத்தை ஒட்டி தூத்துக்குடி பூச்சந்தைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு உள்ளிட்ட பல வண்ணங்களில் ரோஜா பூ கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ரோஜா பூவின் விலை 30 ரூபாய் உயர்ந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் காதலர்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஜாப்பூ, கார்னேஷன், ஜெரிபுரா ஆகிய பூக்கள் அதிக அளவில் வந்திருக்குன. ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூர் ஆகிய பகுதியிலேருந்து வர வச்சு விற்பனை ஆகிட்டு இருக்கு. இந்த திருப்பு ஆன்லைனில் ஆர்டர் நிறைய வந்திருக்கிறதுனால நல்ல சேல்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. மக்கள் ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுனால, மலர் பூங்கொத்து கொடுத்து அன்பை வெளிப்படுத்துறதுனால விலையும் பொருட்படுத்தாமல் வாங்குகிறாங்க. வழக்கமாக 15 ரூபா ரோஸ் நாங்கள் சேல்ஸாக பண்ணுவோம். இப்போ காதலர் தினனால 30 ரூபாய்க்கு ரோஸ் விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஜெரிபுரா, கார்னேஷன், ஊட்டி ரோஸ் எல்லாமே வந்திருக்கு. வழக்கமாக 2 கலர் தான் வரும். இப்போ காதலர் தினனால 5-6 கலர் வந்திருக்கு. விற்பனை நல்லா நடந்துருக்கு.
வேலூர் மாவட்டம் செம்பேடு பகுதியில் நிலத்தகராறில் ஏற்பட்ட சண்டையை தடுக்க வந்தவர் காயமடைந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செம்பேடு பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான சுகுமார் மற்றும் மூர்த்தி ஆகியோர்களுக்கிடையே பாகப்பிரிவினை தொடர்பாக பிரச்சனை இருந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி ஏற்பட்ட தகராறினை தடுக்க வந்த அவர்களது மூத்த அண்ணனின் மகன் விஷ்ணு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மின்சாரம் பாய்ந்து கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். பெரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மகன் புனிதவேல் வயலில் மின் மோட்டாரை இயக்கிய போது மின்கசிவால் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கார் திடீரென தீப்பற்றியதால் ஹோட்டல் உரிமையாளர் உடல் கருகி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயங்கொண்டம் அருகே ஆண்டிமடத்தில் ஹோட்டல் உரிமையாளரான அன்பழகன் வீட்டில் இருந்து காரில் சென்றபோது கார் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. காரில் இருந்து இறங்க முடியாமல் அன்பழகன் சிக்கிக்கொண்டு உடல் கருகி உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜு வழக்கறிஞர்களை தரக்குறைவாக பேசியதை கண்டித்து கும்பகோணம் வழக்கறிஞர்கள் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அத்துடன் திருவிடைமருதூர் டிஎஸ்பி ராஜுவை மாற்றம் செய்யாவிட்டால் மாவட்ட வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என வழக்கறிஞர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது.